இப்போ அவங்க அந்த நிலைமைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு கூட்டணி இல்லையோன்றது பாயிண்ட் 1 இருக்கலாம். ரெண்டாவது, இதை ஓபிஎஸ் தான் சொன்னார், இது ஓபிஎஸோட கருத்துன்றதை தாண்டி நிஜமாவே இது வந்து அந்த தொண்டர்களுடைய கருத்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும், அவங்க பாட்டெலாம் வந்து காலத்தால் அழியாத பாட்டு தான். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளியோரும் கலங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அந்த தலைவன் எம்ஜிஆராக பார்த்து வளர்ந்த ஒரு கூட்டம். இன்னைக்கு அதிமுக கூட பெரும் தலைவர்கள் எல்லாமே எம்ஜிஆர் ரசிகர்களாக இதை பார்த்தா உள்ள வந்திருப்பாங்க. இன்னைக்கு யார் அந்த தலைவன்? என்னதான் நடந்தாலும் தலைவன் இருக்கிறான்னும் போது அந்த தலைவனாக யாரை பார்ப்பாங்க? திமுக ஆப்வியஸ்லி இவங்களுக்கு வந்து எதிரி. அப்போது இவங்களுக்கு தலைவன் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி இல்லாத மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்த எம்ஜிஆருக்கு அடுத்து, கேப்டனுக்கு அடுத்து விஜயகாந்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து விஜய் கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ, தொண்டர்கள் அடிமட்ட மக்களோட மனசில் விஜய் தான் அடுத்த அந்த தலைவராக வர ஆரம்பிச்சிட்டாரோன்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பல இடங்கள் அதுக்கான பதில் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். தாவேக்கா, நாம் தமிழரும் ஓபிஎஸும் கூட்டணிக்கு போனோம்னா யார் முதல்வர் வேட்பாளர்? ஓபிஎஸ்ஸா? வாய்ப்பே கிடையாது. நாம் தமிழர் தன்னை வந்து முதல்வர் வேட்பாளர் சீமான் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு ஓபிஎஸ் கேட்கும்போது யார் முதல்வர் வேட்பாளர் சொல்லுவார்? ஆப்வியஸ்லி அது தாவேக்கா தலைவர் விஜயா தான் இருக்கணும்.